ஸோ, இப்போ நம்ம ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர் கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியில அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸான நபர். சொந்தமாக கிளினிக் வச்சிருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வச்சு ரன் பண்ணக்கூடிய அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நுட்பமாக சிந்திக்கக்கூடியது, அத டெலிவரி பண்ணக்கூடிய தன்மையும் மிகுந்த ஒரு ஆற்றலுடைய நபர் நம்மளுடைய சோலமன் சார். சார் வெல்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப்டர் லாங் டைம். நல்ல வாய்ப்பு இருக்கு. ப்ராடக்ட் மிராக்குலான ப்ராடக்ட், புரியுங்களா? ரைட். இப்போ நான் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே அதுல ஒரு 80% ஆறுனா 20% நெட்வொர்க் லீடர்ஸ் இருக்கிறாங்க. 80% ஆறுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்டர்ஸ் தான். ஹோமியோபதி இருக்கிறாங்க, ஆயுர்வேதிக் பிசிஷியன் இருக்காங்க, நேச்சுரோபதி இருக்காங்க, சித்தா பிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, கண்ட்ரி மெடிசன் பிராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, ஹிஜாமா தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ அதுல என்னுடைய க்ளோஸ் நண்பர் ஒருத்தர், அவரும் இந்த மாதிரி நிறைய தெரப்பி இதெல்லாம் பண்றவரு. கேன்சர்ல மட்டும் அவருக்கு அதிகமான கேசஸ், அந்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி ரிலேட்டடா இருந்தது. அதனால அவருக்கு என்னன்னா எப்படியாவது உங்களை குணப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணுவார், அடிக்கடி என் தொடர்புலயே இருப்பார். அப்போ இது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நானும் என்ன பண்றேன், இந்த கேன்சர் சம்பந்தமா நிறைய இந்த ரிசர்ச் பேப்பர் கிட்டத்தட்ட 40 வருஷமா என்ன பண்றாங்க, கேன்சருக்கான ரிசர்ச் வந்து வேர்ல்டு வைடு நடந்துட்டே இருக்கு. இப்ப கூட லேட்டஸ்டா ரஷ்யால அந்த விளாடிமிர் புட்டின் மூலமா டிஎன்ஏ, அதாவது செல்ஸ்லயே சேஞ்சஸ் கொண்டு பண்ணி சில வேக்சின்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது வரட்டும். ரைட். அப்போ இது ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் படிக்க. ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு, எப்படியாவது குணப்படுத்தணும், எனக்கு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ நான் நிறைய ரிசர்ச் பார்த்து 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 என்ன பண்றாங்கன்னா, அது பெரிய காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் நண்பர்களே. கேன்சர் அப்படிங்கிறது ஒரே நோய் தான், ஆனா உடல்ல வரக்கூடிய பல பாகங்கள்ல வர்றதுனால அது பல பேர்கள் இருக்கு இல்லையா? பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ், அந்த அதுல போன் கேன்சர் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு, த்ரோட் இருக்கு, பிரஸ்ட், ஏகப்பட்ட. ஆனா என்ன, அப்புறம் நான் இப்ப சமீபமா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர், அதாவது டாக்டர் ஓட்டோ ஹைன்ரிச் வார்பர்க் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை படிச்சது எனக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தது. அது எனக்கு ஒரு இந்த முயற்சி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஒரு ஐ ஓப்பனா இருந்து நான் அந்த நண்பர்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன். அவர் ஸ்டார்ட் பண்ண நண்பர் நம்ப மாட்டேங்க, 13 கேன்சர் பேஷண்ட் அவர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. 3 பேர் கேன்சரை விட்டு முழுவதுமாக வெளியே வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதுல முக்கியமான ஒரு ப்ராடக்ட் எதுனா எலிக்சர் மிக்ஸ் தான். புரிஞ்சுங்களா? ரைட். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுல டாக்டர்ஸ் என்ன நோட் பண்ணிக்கோங்க. அந்த டாக்டர் நான் சொன்னாலே ஓட்டோ ஹைன்ரிச் வார்பர்க், அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் ஹேஸ் 2 பேசிக் கண்டிஷன்ஸ். எந்த ஃபார்ம் கேன்சருக்கும் 2 கண்டிஷன் இருக்கு முக்கியமா. என்னன்னா, நம்பர் 1 என்ன சொல்றாங்கன்னா அசிடோசிஸ், நம்பர் 2 ஹைபாக்சியா. புரியுங்களா? அசிடோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அசிடிட்டி, அசிடிக் மீடியம், பாடியில வந்து அசிடிக் pH 5 கீழே இருக்கும். புரியுங்களா? ஹைபாக்சியா அப்படிங்கிறது லேக் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது நீங்க கேன்சரஸ் டிஷ்யூ எக்ஸாமின் பண்ணீங்கன்னா அங்க ஹைலி அசிடிக்கா இருக்கும், இன்னொன்னு அங்க சுத்தமா பிராணவாயு இருக்காது. நார்மல் டிஷ்யூ எக்ஸாமின் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஆல்கலைன் pH இருக்கும். நம்பர் 2 அங்க வந்து ஃபுல்லா ஆக்சிஜன் இருக்கும். புரியுங்களா? இந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு நான் என்ன பண்ணேன், இந்த நண்பருக்கு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணேன். புரியுங்களா? அதுல எலிக்சர் மிக்ஸ் இந்த 2 வேலைகளையும் பண்ணோம். புரியுங்களா? ஆக்சிஜன் என்ற பர்டிகுலர் டிஷ்யூக்கு ஆக்சிஜன் அதிகமா கொண்டு போகும், ஆல்கலைன் pH மெயின்டைன் பண்றதுனால டிஷ்யூக்குள்ளேயும் செல்லுகளுக்குள்ளேயும் ஆல்கலைன் pH மெயின்டைன் ஆகும். இந்த ஆல்கலைன் pHும் ஆக்சிஜனும் இருந்துட்டா கேன்சர் செல்ஸ் cannot சர்வைவ். புரிஞ்சுங்களா? கேன்சர் செல்லால உயிர் வாழ முடியாது, ஓடிடுவான். எப்படி இருட்டு, இப்ப என்னைய சுத்தி பாருங்க, நான் ஒரு இடையில ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன், பயங்கர இருட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆனா லைட் அடிச்ச உடனே அந்த இருட்டு ஓடிடுது இல்லையா? எங்க ஓடுது? வெளிச்சம் வந்த உடனே ஓடுது. அதே மாதிரி ஆக்சிஜனும் ஆல்கலைன் மீடியாவும் உங்க செல்லுக்குள்ள வந்துருச்சுன்னா கேன்சர் ஓடிடும். புரியுங்களா? அதனால நண்பர்களே, கேன்சருக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெமடி. புரியுங்களா? அதுக்கு கேன்சருக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ ஒரு அடிஷனல் சப்ளிமெண்டா நீங்க போட்டீங்கன்னா வித்தின் வீக், புரியுங்களா, மாதங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த பேஷண்ட்டை பார்க்கலாம். சரி.